ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ்வா தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா ஜூலை 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்பிரிட்டியேட்டுக்கு வந்து தமிழ் அண்ட் தெலுங்கில் வேகன்சி இருக்குது, 5 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்பிரிட்டியேட்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் தான். ஸோ இது வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு டிரான்ஸ்லேட்டருக்கு ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ் டு தமிழும் தமிழ் டு இங்கிலீஷ் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தெலுங்கு டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தெலுங்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இதுக்காக பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 2,05,700 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கும் வேகன்சி இருக்குது, ஒரு வேகன்சி இருக்குது. கன்னடா டிரான்ஸ்லேட்டருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. மலையாளம் டிரான்ஸ்லேட்டருக்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்குக்கு டிரான்ஸ்லேட்டரில் 5 வேக்கன்சி இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும், ஒன்று எஸ்சி கேட்டகரிக்கும், ஒன்று எம்பிசிக்கும், ஒன்று பிசிக்கும், ஒன்று ஜென்ரல் உமனுக்கும் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி பொறுத்தளவுக்கு ஜென்ரல் கேட்டகரி இருக்குது. அதே போல் கன்னடாவுக்கும் கன்னடமுக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி தான். அதே போல் மலையாளத்துக்கும் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வேணாலும் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வந்து 32 வயதுக்குள்ளே உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு டிரான்ஸ்லேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ் ஆர் தெலுங்கு வந்து மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டு இங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் டு தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத, படிக்க, பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கும் அதே போல் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு ஹிந்தி வந்து உங்களுக்கு நல்லா பேச, எழுத, படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு ஹிந்தியும் உங்களுக்கு பேச, எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கன்னடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து நீங்கள் வந்து எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இங்கிலீஷ் அண்ட் கன்னடா வந்து உங்களுக்கு கன்னடம் வந்து உங்களுக்கு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னடா டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு கன்னடம் வந்து நல்லா பேச, எழுத, படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மலையாளத்துக்கும் அதே போல் தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் வந்து சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மலையாளம் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு மலையாளம் வந்து உங்களுக்கு நல்லா பேச, எழுத, படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் பொறுத்தளவுக்கு பிசி, எம்பிசி, அதர் அன்ரிசர்வ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து 100 மார்க்குக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குவாலிஃபை ஆனீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மெயின் எக்ஸாமினேஷனும் அதுக்கப்புறம் வைவாவும் இருக்கும்
அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை மார்க்ஸ் வரும், எத்தனை மார்க்ஸ் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன இதுக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வைவா பொறுத்தளவுக்கு வந்து 25 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து குவாலிஃபை மார்க் 10 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்து இதை வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரின்சிபல் சீட்ஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இருக்குது. இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 29. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 30. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.